விருதுநகரில் திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பரப்புரையில் ஈடுபட்டுள்ளார். நேரலையில் பார்க்கலாம். அவருடைய மண் இது. அரசியல் கடந்த தனிப்பட்ட முறையிலேயும் எனக்கு அவர் மேல மிகுந்த மரியாதை உண்டு. உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில என்னுடைய திருமணத்திற்கு நேரில் வந்து வாழ்த்தினவர் ஐயா காமராஜர் அவர்கள். அதை என்னால எப்பவும் மறக்க முடியாது. பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்த நாள ஜூலை 15 கல்வி வளர்ச்சி நாளா கொண்டாடப்பட வேண்டும் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் ஆணையிட்டு இப்ப வர அதை கடைபிடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும். அப்படிப்பட்ட தமிழ்நாட்டு மாணவர்களுடைய கல்வி கண்ணை திறந்த பச்சை தமிழர் காமராஜர் அவருடைய விருதுநகருக்கு நான் வந்திருக்கிறேன். தமிழ்நாட்டினுடைய பல பகுதிகளுக்கும் பிரச்சாரத்திற்காக நான் போயிட்டு வந்திருக்கிறேன். அவங்க எல்லாம் திராவிட மாடல் 2.0க்கு டபுள் ஓகே சொல்லிட்டாங்க. விருதுநகர் மக்களான திராவிட மாடல் ஆட்சி உருவாக வேண்டும் என்று நீங்க சொல்லணும். தயாராகிட்டீங்களா? நீங்களும் ரெடியா? நன்றி. அதுக்கு இங்க நிக்கிற நம்ம மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை நீங்க வெற்றி பெற வைக்கணும். முதல்ல அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் மாண்புமிகு அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் அவர்கள். மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால அடையாளப்படுத்தப்பட்டவர். அந்த காலம் முதல் இந்த காலம் வரை சுறுசுறுப்பா மக்கள் பணி ஆற்றிக் கொண்டிருக்கக்கூடியவர். தமிழ்நாடு வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில ஏறக்குறைய 23 லட்சம் பேருக்கு பட்டா வழங்கி சாதனை படைத்திருக்கிறோம் என்றால் அந்த சாதனைக்கு பொறுப்பேற்று செயல்பட்டவர் தான் இவர். அப்படிப்பட்ட நம்ம அண்ணாச்சி KKSSR ராமச்சந்திரன் அவர்களுக்கு நீங்க எல்லாம் உதயசூரியன் சின்னத்தில் உங்களுடைய ஆதரவை தந்திட வேண்டும். அடுத்து திருச்சுழி சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் மாண்புமிகு அமைச்சர் என்னுடைய இனிய சகோதரர் தங்கம் தென்னரசு அவர்கள். தலைவர் கலைஞருடைய அன்பு தூண். அது மட்டுமல்ல, என்னுடைய வளர்ச்சிக்கு அடித்தளமிட்ட அண்ணன் தங்கபாண்டியனுடைய அருமை மகன் நம்முடைய தங்கம் தென்னரசு அவர்கள். 5 முறை சட்டமன்ற உறுப்பினராக வென்ற தங்கம் தென்னரசு அவர்கள் தமிழ்நாட்டை அனைத்து வகையிலும் உயர்த்திய திராவிட மாடல் ஆட்சியுடைய நிதித்துறையை தலைமை பெற வச்சு பெருமைக்குரிய சொந்தக்காரர் நம்முடைய தங்கம் தென்னரசு அவர்கள். இன்னும் சொல்லணும்னா இவரை எதிர்த்து வைக்கவே எதிர்கட்சி வேட்பாளர் அறிவிக்கப்பட்டவர் விரும்பலன்னு செய்திகளும் வந்துட்டு இருக்கு. அந்த அளவு வலிமையான வேட்பாளர். அப்படிப்பட்ட தங்கம் தென்னரசு அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் நீங்க எல்லாம் மீண்டும் ஆதரிச்சு அவரை வெற்றி பெற வைக்கணும். அடுத்து சாத்தூர் சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் கடற்கரை ராஜ் அவர்கள். மாவட்ட சேர்மனாக இருந்து மக்கள் பணி ஆற்றியவர். கழகத்தின் மேற்கு ஒன்றிய செயலாளராக தீவிர பணியை செய்து கொண்டிருக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட கடற்கரை ராஜ் அவர்களுக்கு நீங்கள் எல்லாம் உதயசூரியன் சின்னத்தில் சாத்தூர் மக்களாகிய நீங்கள் உங்களுடைய பொன்னான வாக்குகளை வழங்கிட வேண்டும். அடுத்து ராஜபாளையம் தொகுதி சட்டமன்ற தொகுதி நம்முடைய வெல்லும் வேட்பாளர் தங்கபாண்டியன் அவர்கள். 2 முறை ராஜபாளையம் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று உங்களுக்கு நன்றாக அறிமுகமானவர். தொகுதி மக்களுக்காக
பல்வேறு சமூக சேவை பணிகளையும் ஆற்றி வரக்கூடியவர். ராஜபாளைய மக்கள் விரும்பக்கூடிய தங்கபாண்டியனுக்கு நீங்கள் எல்லாம் உதயசூரியன் சின்னத்தில் உங்கள் பொன்னான வாக்குகளை அளிக்க வேண்டும். அடுத்து விருதுநகர் சட்டமன்ற தொகுதி நமது கூட்டணி தோழமையான தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை சார்ந்த என்னுடைய அன்பு தம்பி விஜய பிரபாகரன் அவர்கள், என்னுடைய ஆர்வ நண்பர் பெருமதிப்பிற்குரிய கேப்டன் விஜயகாந்த் மற்றும் அன்பு சகோதரி பிரேமலதா விஜயகாந்துடைய அன்பு மகன்தான் இங்கே வேட்பாளராக நிற்கிறார். தேமுதிகவினுடைய இளைஞரணி செயலாளராக துடிப்போடு செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடியவர். அவருக்கு நீங்கள் எல்லாம் முரசு சின்னத்தில் உங்களுடைய பொன்னான வாக்குகளை அளிக்கணும். தம்பி விஜய பிரபாகரனுக்கு வாக்கு கேட்கும் போது என்னுடைய நினைவுகள் எல்லாம் எங்கே செல்கிறது தெரியுமா? அவருடைய தந்தை, என்னுடைய இனிய நண்பர், ஆர்வ நண்பர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மக்கள் ஆணையிட்டால் என்ற ஒரு திரைப்படத்தில் வேட்பாளராக நடித்தார். அதில் நான் கௌரவ வேடமாக ஒரு பாட்டு பாடி அதில் வருவேன். அது எதற்காக என்று சொன்னால், வேட்பாளராக நிற்கக்கூடிய விஜயகாந்த் ஆதரித்து நான் பாடுகிற பாட்டு. அந்த பாட்டு கூட என்னுடைய மனசுல ஆழமா இருக்கு. கலைஞர் எழுதிய பாட்டு தான். ஆற அமர கொஞ்சம் யோசிச்சு பாரு, அடுத்த வரும் தலைமுறைய சிந்திச்சு பாரு, ஏற இறங்க இப்படின்னு பாட்டு வரும். அப்படி இவருடைய அப்பாவுக்கு ஓட்டு கேட்டு திரைப்படத்தில் நடிச்சேன். இன்று அவருடைய அருமை மகனுக்கு முதலமைச்சரா இன்றைக்கு நேரடியாக வாக்கு கேட்க வந்திருக்கிறேன். ஆகவே தம்பி விஜய பிரபாகரனை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் நான் அன்போடு கேட்டுக்கிறேன். அடுத்து சிவகாசி சட்டமன்ற தொகுதி நம்முடைய அன்பு சகோதரர் ராகுல் காந்தி அவர்களால் அறிவிக்கப்பட்ட நமது வெல்லும் வேட்பாளர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த அசோகன் அவர்கள் சிவகாசி நகரமன்றத்தினுடைய துணைத் தலைவராக செயல்பட்டவர். கடந்த முறை அதே தொகுதியிலே உங்களுக்காக பணியாற்றியவர். மீண்டும் அசோகனுக்கு கை சின்னத்தில் நீங்க உங்க பொன்னான வாக்குகளை அளிக்க. நிறைவா திருவள்ளுவர் சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த திரு மகாலிங்கம் அவர்கள் பத்தராய்ப்பு தாலுகாவினுடைய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயலாளராக தோழர் மகாலிங்கம் அவர்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடியவர். இந்த வட்டாரத்து மக்களுக்காக தொடர்ந்து செயலாற்றி வரக்கூடியவர். களத்தில் தொடர்ந்து உங்களுக்காக போராடும் அவர் குரல் சட்டமன்றத்தில் ஒலிக்க தோழர் மகாலிங்கம் அவர்களுக்கு நீங்கள் எல்லாம் கதிர் அருவாள் சின்னத்தில் உங்களுடைய பொன்னான வாக்குகளை வழங்கிட வேண்டும். உங்ககிட்ட உரிமையா உங்கள ஒருத்தனா இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இந்த 7 மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளருக்கு நான் ஆதரவு கேட்கிறேன். வெற்றி உறுதியா? சத்தமா? இன்னும் சத்தமா? நன்றி. வெற்றி உறுதி ஆயிடுச்சு. எனவே வேட்பாளர்கள்லாம் உட்காரலாம். சீட்டு கொடுத்தாச்சு உங்களுக்கு, உட்காருங்க. அது மட்டும் இல்ல, மருது சகோதரர்கள் மாதிரி 2 வெயிட்டான அமைச்சர்களை உங்க மாவட்டத்துக்கு தந்து வளர்ச்சி பணிகளை இங்கே பல்வேறு காரியங்களை செஞ்சு தந்திருக்கிறோம் என்கிற பெருமித உணர்வோடு உங்க ஆதரவை நான் கேட்க வந்திருக்கிறேன். திராவிட மாடல் ஆட்சியினுடைய கடந்த 5 ஆண்டுகள்ல விருதுநகருக்கு செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகளை சொன்னா நிச்சயமா சொல்ற அது ஒரு நாள் போதாது. அதனால சிலவற்றை மட்டும் நான் சொல்ல விரும்புறேன். திருச்சுழி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றி இன்னைக்கு புதிய பேருந்து நிலையம், சிவகாசி சிறுவலிவத்தூர் காலையில் இருக்கக்கூடிய சாட்சியாபுரத்தில் புதிய ரயில் மேம்பாலம், அருப்புக்கோட்டை மற்றும் ராஜபாளையம் அரசு மருத்துவமனைகள்ல புதிய கூடுதல் கட்டடங்கள்,
முடுக்கன்குளம் துணை மின் நிலையம், காரியாப்பட்டி மற்ற திருச்சூழி வட்டங்கள்ல கண்மாய்கள், அணைக்கட்டுகள் மேம்பாடு. காரியாப்பட்டி வட்டத்தில் தெற்காற்றின் குறுக்க புதிய அணை, பிளவக்கல் அணைப்பகுதியில் பூங்கா, மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் இருக்கக்கூடிய சுற்றுலா தலமான சாஸ்தா கோயில் அருவி பகுதியில் மேம்பாட்டு பணிகள். இவை அனைத்துக்கும் மேலாக 40,000 பேருக்கு விருதுநகர் மாவட்டத்தில் பட்டா வழங்கப்பட்டிருக்கு.